ஹாய் மீபஸ். இன்னைக்கு ஜூன் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிட்டி கிட்ட வந்து இந்த மாதிரி சத்யா சொல்றாருல. அப்போ சத்யா வந்து அப்புறமா காலேஜ் பண்ணோடனே சிட்டி என்னன்னு சொல்றாருன்னா, இவனை இப்படியே விடக்கூடாது, சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அங்க வந்து கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மனோஜ் ராகினியும் ஷோரூம் போறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ஏதோ டீலரை பார்க்குறேன்னு போயிடுறாரு. அங்க வந்து வசீகரன் அவங்க சித்தப்பா இருக்கார்ல, அவர் வேற வந்திருக்கிறாரு. இப்போ ரோஹிணி அவங்க வந்து நீ எதுக்கு இங்க வந்து அப்படி சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு, எதுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்க, எனக்கு வந்து கல்யாணம் வேற சொல்லியிருந்தேன், காசு வேற தேவைப்படுதுனோடனே என்னன்னா அவ்வளோ காசு இல்லைனோடனே சரி பொருளா கொடு, இங்க இருக்கிறதுல வந்து எனக்கு இது வேணும், என் லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. அப்போனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு எப்படி 2,00,000லேருந்து 3,00,000 வரை ஆயிரும், இதுக்கு நான் என்ன பண்றேன்னோடனே உன் கடை தானே நீ எனக்கு தான், இல்லாட்டி நான் உட்காந்து உன் வீட்டுக்காரரை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ உடனே ரோஹிணி இல்லை இல்லை இருக்கட்டும், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோடனே எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ வண்டியில போகும்போது பின்னாடியே மனோஜ் வர்றாரு. அப்போ மனோஜ் என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு நல்ல சேல்ஸ் பண்ண நிறைய காசு வந்திருக்கும் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா உள்ள வந்து கல்லாப்பட்டியை திறந்து பார்க்குறாரு. மொபைல்ல ரீசார்ஜ் சாரி மொபைல்ல காசு பே பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இன்னும் ரோகிணி காசே வரல, நான் அவ்வளோ இது மட்டும் குடுத்துட்டுருக்கேன்னோனே, அது வந்து என்னோட கிளையண்டோட ஹஸ்பண்ட் தான் இஎம்ஐல வந்து வாங்கிட்டு போறாங்கன்னோனே, என்னது இஎம்ஐல வாங்கிட்டு போறாங்களா? சரி அதுக்கு டவுன் பேமெண்ட்டாச்சும் பண்ணுவாங்களா? அது கூட வாங்கலையான்னோனே, இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் கரெக்ட்டா தந்துருவாங்கன்னு சொன்னோனே, என்ன ரோகிணி நீ இப்படின்னா குடுத்துட்டுருக்க அப்படி சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாரு. அப்புறம் உடனே ரோகிணி அப்படியே செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நீ நான் சொன்னா நம்ப மாட்டியா? அப்ப வேணா நான் வேணா அவர வந்து திருப்பிக்கிட்டு என் வீட்டுக்காரர் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. பொருளெல்லாம் வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிறவா? அப்படின்னோனே, சரி, சரி விடுனோனே, இப்போ ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, உன்ன நான் பார்க்கணும்னு சொல்லி 2 பேருமா ஒரு இடத்துல மீட் பண்ணி, அவங்க 2 பேருமா ஒரு ஐடியா பண்ணி, இனிமே அவன் வந்து நம்ம வழியிலே வரக்கூடாது, நம்மள டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, போயி சிட்டிய பார்க்குறாங்க. சிட்டி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாரி அவரோட ஃபோட்டோவ காட்டி, இவன் வந்து எங்கள ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கான்னோனே, இப்ப சிட்டி என்ன கேட்குறான்னா, ஒருத்தன் நம்மள பிளாக்மெயில் பண்றான்னா, உங்கள பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சனால தானே பிளாக்மெயில் பண்றான். என்னன்னு சொல்லுங்க அப்படின்னோனே, இத சொல்றதா இருந்தா நாங்க போலீஸ்கிட்டயே போயிருப்போமே, எதுக்கு உன்கிட்ட வந்திருக்கோன்னோனே, உன்னால செய்ய முடியுமா? முடியாதான்னோனே, அப்ப சிட்டி என்ன சொல்றாருன்னா, நீங்க வேற என்னோட ரெகுலர் கஸ்டமர், அதனால நான் உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிடுறாரு. அதுவும் காசு எதுவும் வேண்டான்னு சொன்னோனே, இப்ப ரோஹிணி போயிடுறாங்க. அப்ப கூட இருக்கவன் கேட்கும்போது, சிட்டி என்ன சொல்றான்னா, இப்ப சத்யா வேற நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறான். இந்த பொண்ண வச்சு தான் முத்துவ எதனாச்சும் பண்ணணும். ஏன்னா, இவ அங்க ஒரு மருமக தானே அப்படிங்கிற மாரி இவங்க பேசிக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதியும், மீனாவும் சும்மா பேசிக்கிறாங்க. அப்போ வந்து என்னை யாராவது திட்டினான்னா நானே இப்படி கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி ஸ்ருதி சொல்லும்போது, அத்தை அப்படி சொன்னா என்ன செய்வீங்க? அப்படின்னோனே, இந்த மாரி தீ வச்சு கிராஸ் போட்டுருவேன் அப்படிங்கிற மாரி ஆக்ஷன்ல காட்டுறாங்க. அதுக்குள்ள விஜயா வந்து இது எல்லாத்தையும் வெளியில நின்னு கேட்டுட்டே அப்புறமா உள்ள வந்து ஏதோ தெரியாத மாரி பேசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதி போனோனே மீனாவ திட்டுறாங்க. என்ன அவள வந்து எனக்கு எதிரா தூண்டி விட்டு உன் கைக்குள்ள போட்டுக்கல பார்க்குறியா? அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, சிட்டி வந்து அந்த வசீகரன் வந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அடிக்கிறாங்க. இவரெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவர் பைக் எடுத்துட்டு கிளம்பிறாரு. இப்ப சிட்டியும் அவரோட ஃப்ரெண்டும் அவர வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதே வேற ஒரு பைக்ல கிளம்பி போறாங்க. ஒரு பக்கம் முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் வந்துட்டுருக்காங்க. இப்ப அந்த வசீகரன் வந்து ஒரு பாட்டிய ரோட்ல இடிச்சு போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ முத்து வந்து அவரோட ஃப்ரெண்ட விட்டு பாட்டிய பார்த்துக்கோன்னு சொல்லி, முத்துவும் அவர விரட்டிட்டு போறாரு. சிட்டி அவரோட அந்த அவங்க ஆட்களும் அவர வந்து விரட்டிட்டு போறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.